இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். உடனே அந்த வந்து ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். ஸோ முதல் கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம குமுளி மக்கள்கிட்ட சொன்னோம். அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும், இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே இங்கே ஃபேமிலியாக இருந்துருக்குறோம், படம் முடியும் போது எல்லாரும் கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது. ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குளிர்ந்து இருக்குது. அதுக்கு வந்து ஒரு நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் உங்களுக்கு வந்து டைரக்டரை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு கோடி நன்றி, என் புள்ள குட்டிங்கள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.